மேஷ ராசி. மேஷ ராசி ராசிகள்லேயே வந்து ரொம்ப ஒரு சுறுசுறுப்பான தொழில், அவங்களுடைய அடையாளம், அவங்களுடைய ஒரு மூலதனமே அவங்களுடைய விவேகம் தான். மேஷம் நான் பார்த்த ராசிகள்லேயே அவுட் ஆஃப் 12 ராசி ஒரு பாசிட்டிவான ஒரு சைன் வந்து மேஷம்க்கு எப்பவுமே உண்டு. முதல் ராசி மேஷம். அந்த ராசி வந்து பொதுவாவே அது ஒரு சர ராசியா இருந்தாலும், அந்த ராசிகள் வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான செயல்களுக்கு துடிதுடிப்பான ஒரு எண்ண அதிர்வுகளை கொண்ட ஒரு ராசி. அந்த ராசியில அதிக பேர ஒரு ரிசர்ச் பண்ணதுல, ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி ஃபேமிலிக்காக, சொசைட்டிக்காக, நாட்டுக்காக, மக்களுக்காக ஏதோ ஒரு வகையில அவங்க வந்து ரொம்ப ஆக்டிவா அந்த ராசி இருக்குன்றத நான் புரிஞ்சுக்கிறேன். இப்போ வந்து மேஷ ராசிக்கு எல்லாருக்கும் நான் ஆல்ரெடி பிரெடிக்ஷன் குடுத்தது தான். நம்ம வந்து 2025ல ஒரு வருடத்துடைய பலன் அப்படின்னு பார்க்கும்பொழுது, மேஷம் வந்து இந்த 7 சனி வருதுன்னு நெறைய பேருக்கு ஒரு சின்ன பயம் இருக்கு. நம்ம எப்படின்னா வரிசைப்படுத்திருவோம். முதல்ல மேஷம்க்கு அந்த ராசிய பாதிக்குமா? ராசினா என்னன்னா மனது. உங்களுடைய மனதை எந்த வயதா இருந்தாலும் பாதிக்குமா? மனது, புத்தி, அறிவு இதெல்லாம் தெளிவில்லாம ஏதாவது ஒரு குழப்பம் வருமான்னு நம்ம பார்க்கணும். அது எப்படி கன்ஃபார்ம் பண்ணலாம்? ராசியில எந்த ஒரு அசுப கிரகமும் கிடையாது. ராசிக்கு 2வது வீடு உங்களுடைய உணர்வுகள், எமோஷன்ஸ், ஃபேமிலி அந்த இடத்துலயும் எந்த விதமான அசுப கிரகங்களும் கிடையாது. அப்புறம் 3 ஹவுஸ்ல எப்படியும் உங்களுக்கு குரு தான் நகரப் போறார். 4 அதுவும் கிளீன். 4 வந்து ஹெல்த்துக்கு. 5 உங்களுடைய முன்ஜென்ம காரியங்கள், முன்ஜென்ம புண்ணியங்கள் அதெல்லாம் சொல்றோம் இல்லையா? 5 அந்த இடத்துல நமக்கு வந்து ஏதாவது அசுபக்கோள்கள் வருமா அப்படின்னு கேட்டா, டெஃபினட்டா 2025ல ஏப்ரல்லாம் உங்களுக்கு கேது உள்ள வந்துரும். இப்போ நீங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் சொல்றேன். மேஷம் உங்களுக்கு வந்து 1 ஹவுஸ், 2ண்ட் ஹவுஸ், 3, 4 வரைக்கும் யாரும் அங்க பொசிஷன் ஆகல. அசுபர்கள். இப்ப 5ல மட்டும் கரெக்ட்டா கேதுவுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வருது. இது என்ன மாரியான ரிசல்ட்ட தரும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். அடுத்து 6 அங்க சனி பார்வை தான் விழும். பரவால்ல. 7 7த் ஹவுஸ் அங்க யாராவது எப்படியாவது இருக்காங்களா? யாரும் இல்ல. 8 8 வந்து ஒரு கண்டம், தடை, போராட்டம் ஒண்ணும் இல்ல. 9 பரவால்ல நல்லா இருக்கு. 10 கிளீனர் எம்ப்டி. எம்ப்டின்னா ஏதோ ஒண்ணு நீங்க ஃபில் பண்ணிக்கலாம். 11த் ஹவுஸ்ல உங்களுக்கு ராகு அவர் வந்து எதிர் சுற்று அதான் எதிர்முனை சுற்றுல வருவார். மீனம்லேருந்து அந்த கும்பத்துக்கு. ஸோ மேஷத்த பொறுத்தவரைக்கும் நம்ம என்ன அப்சர்வ் பண்ணிக்கணும் அப்படின்னா, எந்த வயதா இருந்தாலும் சரி, மேஷம் அப்படின்னு எடுத்தா கரெக்ட்டா 12த் ஹவுஸ்ல சனி மார்ச்ல ஸ்டார்ட் ஆயிடும். 5ல கேது. இந்த 2 தான் உங்களுக்கு காம்போ. நீங்க வந்து ஒரு ஒரு விஷயத்துல கவனமா இருக்கணும்னா, இந்த 2 விஷயத்துல தான் கவனமா இருக்கணும். அது என்னவா இருக்கும் அப்படிங்கிறத நான் தெளிவுபடுத்துறேன். முதல் சுற்று 7 சனி நடக்குதுன்னு வச்சுக்கங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்டு. உங்க உங்க ஜனன ஜாதகத்துல நீங்க பிறக்கும் பொழுது மேஷ ராசியா இருந்து, சந்திரன் இருக்கிறதுக்கு முன் வீடு, சந்திரன் இருக்கிற அதே மேஷ வீடு, அதுக்கு அடுத்த வீட்ல சனி இல்ல அப்படின்னா, அப்படி சனி இருந்தா அது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆல்ரெடி முடிஞ்சிருக்குன்னு அர்த்தம். இப்ப இது வந்து 2ண்ட் ரவுண்ட். ஸோ அத நீங்க கால்குலேட் பண்ணிடுங்க. 2வது. இப்ப இந்த சனி 12த் ஹவுஸ்ல வந்திருக்கு இல்லையா? இது விரயம். இது வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சந்திக்கிறவங்களுக்கு வாழ்க்கையில நேரம், உடல்னா எனர்ஜி. நேரம், எனர்ஜி, ரிலேஷன்ஷிப், பணம். இல்ல செய்ற செயல்ல சில விரயங்களை செய்வார் சனி. சில விரயங்கள சனி செய்வார். அத வந்து நீங்க பக்குவத்தோட புரிஞ்சு நடந்துக்க பழகணும். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட். அதே மாரி அது 2வது ரவுண்ட்னா அது பொங்கு சனி. பொங்கு சனி மீன்ஸ் உங்களுக்கு ஏற்கனவே எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டேன். அது வளர்ச்சிகள கொண்டு போகும். அதுக்கு உண்டான அலைச்சல குடுக்கும். 3 ரவுண்ட்னா ஹெல்த் கொஞ்சம் பாதிக்கும் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்ப இந்த கேது வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா? இங்க ஒரு சின்ன ஒரு ட்விஸ்ட் இருக்கு. கேது வந்து மேஷம்க்கு 5த் ஹவுஸ ஆக்கிபை பண்ணும்போது, அது உங்களுடைய முன்ஜென்ம ஏன்னா கேது தான் வந்து கர்மாவுடைய கன்டினியூஷனே இல்லாத ஒரு கிரகம் வந்து கேது. ஸோ கேது 5த் ஹவுஸ்ல வரும்போது, முன்ஜென்மத்தில இருந்த விடுபட்ட குறைகள், கடமைகள் அல்லது கடன்கள் அல்லது கர்மா அத வந்து இந்த ஜென்மத்தில, இந்த டைம்ல அத உங்களுக்கு ஃபேஸ் பண்ண வைக்கும். அதுதான் கேது 5த் ஹவுஸ். அதுல கேது எங்க இருக்கோ, அதுக்கு 8த் ஹவுஸ்ல சனி பொசிஷன் பண்ணும். ஸோ இந்த கேது ஒரு நல்ல இடத்துல மேஷத்துக்கு இந்த முறை பொசிஷன் ஆகாது 2025ல. அப்போ நீங்க என்னன்னா, பிரார்த்தனை அவசியம். உங்களுக்கு விருப்பமான, பிடித்தமான, அனுகிரகமான, உங்களுக்கு ஈடுபாடு உள்ள ஒரு தெய்வ பிரார்த்தனை அவசியம். ஏன்னா, ஏதோ ஒண்ணு நிவர்த்தி ஆகுது, இல்ல கழிய போகுதுன்னு அர்த்தம். ஒரு ஒரு கெட்டத முடிக்கிறீங்க. ஒரு போராட்டத்துக்கு ஒரு எண்ட் கார்ட் போடுறீங்க. அதுதான் கேது 5த் ஹவுஸ்ல வந்து அத வெளியில கொண்டு வரும். அப்ப அந்த ப்ராசஸ் வந்து கடினமா இருக்குமா? டெஃபினட்டா இருக்கும். அந்த ப்ராசஸ் வந்து ஒரு கஷ்டத்த குடுக்கும். கேது வந்து 5த் ஹவுஸ்ல வரும்பொழுது, அது குடுக்குற அந்த செயல், மன உளைச்சல். ஏன்னா 5ஆம் இடம்ன்றது உங்க மனச சம்மந்தப்பட்டது. அந்த ப்ராசஸ் வந்து அந்த மாரி இருக்கும்.